قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال نبينا صلى الله عليه وسلم اطلبوا العلم ولو بالسين صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் எல்லா காலகட்டத்திலேயும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற முக்கியமான 3 சவால்கள், அது தனி மனித வாழ்க்கையிலும் இந்த சமூகத்திலும் கவனம் எடுத்து தீர்க்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள். இஸ்லாம் ஒரு மிகச்சிறந்த அறிவார்ந்த மார்க்கம். ஆன்மீகத்தையும் தெளிவாக சொன்னது, அறிவியலையும் தெளிவாக சொன்னது. எல்லா விஷயத்திலும் ஒரு மிகப்பெரிய அறிவின் ஆளுமை மிகுந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவின் பட்டணம் என்று போற்றப்பட்டார்கள். காரணம், அறிவிச்சிறந்த நிறைய செய்திகள் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளிலே பார்க்க முடிந்தது. ஒரு 2 பெண்கள், ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து 2 பெண்களுமே ஆம்பளை குழந்தை தான் என்னடது அப்படின்ட்டு வாதிடுகிறார்கள். 2 பேருமே பெண் குழந்தை என்னுடையது இல்லைங்கிறாங்க. ஆனா 2 பேருல யாரோ ஒருத்தரோட தான் பெண் குழந்தை. பெண் குழந்தைய பெத்த பெண்ணே எனக்கு பெண்ணு குழந்தை நான் பெத்ததில்லை, எனக்கு ஆம்பளை பையன்னு தான் நான் பெத்தேன்னு சொல்லுது. இதுல 2 பேருமே தர்க்கிட்டு சண்டை போட்டு தீர்ப்புக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அப்படி அலி ரலியல்லாஹு தஆலா வந்த போது இவர்கள் இதற்கு ஒரு அறிவார்ந்த தீர்ப்பை எடுத்து வைக்கிறார்கள். பொதுவா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு எதிரி பெண்களே. பெண் குழந்தை மேல அத்தாவுக்கு நிறைய பாசம் இருக்கும், ஆம்பளை பையன் மேல அம்மாவுக்கு நிறைய பாசம் இருக்கும். ஒரு 3 பெண் குழந்தை இருக்கா, பையன் ஒரே ஒருத்தனா, அவனுக்கு மாத்திரம் விசேஷமா சுடுசோறு வச்சு கொடுத்து அம்மா கொடுக்கும். பொட்டப்புள்ள தானே என்பதிலே தந்தை கரிசனமாக இருப்பார். ஆம்பளை புள்ள மேல அம்மா கரிசனமா இருக்கும். அல்லாஹ்வை நம்புறதை விட ஆம்பளை பையன் பின்னாடி நம்மளை நம்புவான் அப்படின்னு கருதுகிற மனநிலையிலே நிறைய பேர் இருக்கிறார். அன்னைக்கும் பெத்த பெண் குழந்தை என்னடது இல்லைன்னு வந்து அந்த பெண் சொல்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 2 குழந்தைகளும் இந்த இடத்துல வச்சுட்டு 2 பேருமே குழந்தைய பெற்றிருக்கீங்க, நீங்க தனியா போய் உங்களுடைய தாய்ப்பாலை ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்தப்பட்டதற்கு பிறகு அதை ஒரு தராசிலை வைத்து நிறுத்துகிறார்கள். நிறுத்தி பார்த்த போது ஒரு கிண்ணம் கணத்தில் அதிகமாக, ஒரு கிண்ணம் கணத்தில் அதிகம் இல்லாமல் இருக்குது. நிறுத்தி பார்க்கும்போது உடனே அலி ரலியல்லாஹு தஆலா கணத்தில் நிறைந்ததை எடுத்து கையில வச்சுட்டு இது யாருடையது என்று கேட்கிறார். உடனே இது என்னடத்தான் ஒரு பெண் சொல்லுது. அப்படி என்றால் ஆண் குழந்தையை பெற்றது நீங்கள் தான், நீங்க ஆண் குழந்தையை எடுத்துக்கிறீங்க. தாய்ப்பால் கனத்ததில் குறைந்தது யாரோ அவங்களுடைய தான் பெண் குழந்தை என்று சொல்கிறார்கள். இவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, எப்படி நீங்கள் இந்த தீர்ப்பை சொன்னீர்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்களை விட பெண்களுக்கு ஆற்றல் அதிகம், பெண்களை ஆளுமை செய்கிற ஆற்றல், பெண்களை ஆளுமை செய்கிற ஆற்றல் ஆண்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை வைத்து அறிவார்ந்து நான் இந்த தீர்ப்பை சொன்னேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன தீர்ப்பு தான் அந்த ஆம்பளை பிள்ளைய பெற்ற பெண்ணு தான் ஆமா என்றும் ஏற்றுக்கொண்டது, பெண் குழந்தையை பெற்ற பெண்ணும் ஆமா என்று ஏற்றுக்கொண்டது. நாம் ஏன் இந்த விஷயம், இந்த சுஜாதா என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் நிறைய அறிவியல் புத்தகம், ஆராய்ச்சி
ஆராய்ச்சி புத்தகம், மருத்துவ புத்தகம், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட நிறைய நவீன விஷயங்களை எழுதக்கூடிய எழுத்தாளர் சுஜாதா. அவர் உடலியல் சார்ந்து ஆண் பெண் என்று அவர் ஒரு ஆய்வை எழுதுகிற போது மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த புத்தகத்தை பெரிய அளவிலே மெச்சினார்கள். அதிலே அவர் எழுதி வரக்கூடிய செய்தி, தாய்ப்பாலிலும் ஒரு பிரசவம் ஆன ஒரு பெண்ணின் தாய்ப்பால் ஆண் குழந்தை பெற்றிருந்தால் அதன் திடத்தன்மை அதிகரித்திருக்கிறது. பெண் குழந்தையை பெற்ற தாயின் தாய்ப்பால் திடத்தன்மை சற்று குறைந்திருக்கிறது. தாய்ப்பாலில் மட்டுமல்ல, ஒரு ஆணின் ரத்தம் பெண்ணின் ரத்தம், ஆணின் உமிழ்நீர் பெண்ணின் உமிழ்நீர், ஆணின் சிறுநீர் பெண்ணின் சிறுநீர், ஆணின் நரம்பு பெண்ணின் நரம்பு, ஆணின் எலும்பு பெண்ணின் எலும்பு, மண்டை ஓடிலிருந்து நகம் வரைக்கும் ஆண் பெண் சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய இந்த வகைகளில் சற்று வித்தியாசம் இருக்கிறது என்று அவர் மருத்துவ கட்டுரையில் எழுதுகிறார். ஆனா அன்னைக்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா என்ற வசனத்தை வைத்து இந்த தீர்ப்பை சொன்னார்கள். நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், அறிவியலில் மிகப்பெரிய நுட்பத்தை பெற்றிருந்த சமூகம் இந்த சமூகம். ஒரு இஸ்லாமிய அறிஞரிடத்தில் கேட்கப்பட்டது, எல்லாம் பிரபலமான செய்தி தான் இது, உயிரியல், ஒரே கேள்வி ஒரே வார்த்தையில் பதில் அப்படின்னு ஒரு புதிர் போட்டு கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி, ஆனா அன்னைக்கே அதை சொன்னாங்க. உயிரினத்தில் குட்டி போடும் உயிரினம் எது, முட்டையிடும் உயிரினம் எது? டக்குன்னு பதில் சொன்னாங்க. காது வெளியில் தெரியக்கூடியவைகள் குட்டி போடும், காது தலையில் ஒட்டி இருக்கக்கூடிய உயிரினங்கள் முட்டையிடும். அவ்வளவுதான். காக்க, புறா, மைனா, குருவி, இந்த மாதிரி எதையெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாம் காது ஒட்டி இருக்கும். கோழி எல்லாமே என்ன ஆகும்னா முட்டை தான் போடும். மனிதன், ஆடு, குதிரை, யானை, சிங்கம், புலி காது வெளியே இருக்கும், எல்லாம் குட்டி தான் போடும். இந்த விஷயத்த அந்த இஸ்லாமிய அறிஞர் ரெண்டே விஷயத்துல காதை வச்சு பதில சொல்லிட்டார். நாம் ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வரைக்கும் அறியாமையில பெரிய அளவுல சதவீதத்துல இன்னைக்கு இருக்கு. எழுத தெரியாத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், எழுத்தறிவும் படிப்பறிவும் இல்லாமல் வளர்ந்த நிலையில் உயர் கல்வியை தொடாத மக்கள், பள்ளி படிப்பை இடையிலேயே நிறுத்தக்கூடிய மக்கள், இன்னைக்கும் வரைக்கும் மூட்டை தூக்குறது, பீடி சுத்துறது, தினக்கூலி செய்கிறது, அன்றாட கூலி வேலைகளை செய்கிற நிலைகளில் இருப்பது போன்ற அடி நிலைகளிலேயே ஒரு சமூகம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த நாட்டை ஆண்ட இந்த சமுதாயம் IAS, IPS, IFS என்பதெல்லாம் பெரிய அளவுல தொட முடியாமலேயே இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதற்கான காரணம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் மட்டுமல்ல, நம்ம நாடு அப்படின்னு புறப்பட்டு போகிற அரபு நாட்டிலும் சரி, அயல் நாட்டிலும் சரி, லேபர்களாகவே இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஒரு சமூகம். இளமையில் அரபு நாட்டுக்கு போயிடுறாங்க, அங்கிருந்து தன்னுடைய மனைவிய வீடியோ கால்ல பாக்குறது, பெத்த குழந்தைய வீடியோ கால்ல பாக்குறது, எல்லாம் வீடியோ காலிலேயே வாழ்க்கையை முடித்து ஒரு 50-55 வயசுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வரும்போது ஒரு சொந்த வீடு இருக்கும், வந்து வறுமை, நோய், பிரச்சனை அதையும் வித்துட்டு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இப்படி அறியாமையினுடைய மிகப்பெரிய தாக்கத்தினாலே வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் தொலைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். கல்வியோடு அறிவாற்றலோடு பயணிப்பதில் இந்த சமூகம் கவனம் செலுத்தல. அதனாலதான் முஸ்லிம்களுக்கு ஆத்திரம் அதிகமா வரும், கோபம் அதிகமா வரும். எந்த ஒரு விஷயத்தையும் டென்ஷன்ல முடிவெடுத்துருவாங்க. சொல்லப்படும் கவலையில் ஒரு விஷயத்தை முடிவெடுக்காதீர்கள், கோபத்தில் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்காதீர்கள். அப்படி எடுத்தால் அது உங்கள் வாழ்க்கையை பாதித்து விடும். இன்னைக்கு நிறைய தலாக்குக
எப்படி நடக்குதுன்னா அறிவை தொலைத்து கோபத்துல நடந்துருது. கோபத்துல தலாக்கு நிறைய நடக்குது. இளம் விதவைகள் இன்னைக்கு பெருகி நிற்கிறார்கள். வாழ்க்கை என்னன்னு தெரியாத நிலைக்கு போயிட்டாங்க. இந்த சமூகம் நாம கல்விக்கு பெரிய முக்கியத்துவத்தை பையனை எல்கேஜி யூகேஜி படிக்க வைக்கிறதுலயும் கொண்டு வந்து அந்த சமயத்துல பயங்கர முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா ஒரு உயர்கல்வி, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை நிலை, இவைகளெல்லாம் கொண்டு வர்ற இடத்துல நாம கோட்டை விட்டுருவோம். அதிலும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க என்ன ஆகுதுன்னா பள்ளிவாசல் தான் கதி. வந்து ஜும்மாவுல கட்டணம் கட்டுறதுக்கு வழி இல்லை, ஏதாகிலும் கொடுங்க அப்படின்னு கேட்டு படிக்க நிலைமைகள் இன்றைக்கு இருக்கிறது. பள்ளிவாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு, சமூகத்தின் இது போன்ற இபாதத்துக்களுக்கு செய்கிற தர்மங்களை போல கல்விக்கு என்று சொல்லி நாம் கொடை செலுத்தக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு உருவாகணும். இன்னைக்கு இல்லாததின் காரணத்தினால் கோபப்படுறத பெருமையா நினைக்கிற ஒரு சமுதாயமாக நாம் இன்னைக்கு வாழ்ந்து மௌத்தா போயிடும். நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கோபப்பட்டுறோம். உணர்ச்சி வசப்படுவதை ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதுகிற மனநிலையிலேயே ஒட்டுமொத்த சமூகம் இன்னைக்கு இருக்குது. இது அகற்றப்படுவதற்கு அறியாமை அகற்றப்பட்டு கல்வி சார்ந்திருக்கிற விஷயங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்கள் ரொம்ப தேவையான ஒண்ணு. என்ன தீர்வு? ரசூலுல்லா எப்பவுமே கல்வியோடே நீங்க உங்க வாழ்க்கை இருக்கணும். நாங்க குன் ஆலிமன், ஒண்ணு அறிந்தவராக இருங்கள். ஆலிம்னா அஜிர்த்துன்னு மாத்திரம் நாம நினைக்கிறோம். குன் ஆலிமன் அவ முத்து ஆலிமன், அல்லது படிக்கிறவங்க இருங்க, படித்தவரா இருங்கள், அல்லது படிக்க கூடியவராக இருங்கள். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு தமிழ்ல சொன்னாங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு படிக்கிறதுக்கு, தெரியுறதுக்கு. பள்ளிக்கூட படிப்பு மட்டுமல்ல, புத்தக படிப்பு மட்டுமல்ல, அனுபவ படிப்பு நிறைய இருக்கு. மனித வாழ்க்கையில பெரிய படிப்பு என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை படிக்கிறது. அது ரொம்ப பெரிய படிப்பு. அப்ப படிக்கணும். மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் நாசிரன், படிக்கிறவங்க படிச்சு கொடுக்கிறவங்க இவங்களுக்கு உதவியா இருங்க. வளவுக்கான ராபிஆ, நாலாவதா நீங்க இருக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையே இந்த அறிவோடு கல்வியோடு இணைஞ்சே இருக்கணும் அப்படின்னாங்க. வாழ்க்கையில நாம படிச்சுட்டோம், நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம், எல்லாம் சரி. வருஷத்துக்கு ஒரு தடவை 10ஆம் கிளாஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் கட்ட முடியல. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, அப்படியா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம். இது ரமலான்ல கஞ்சிக்கு காசு கொடுக்கிற மாதிரி தான், நன்மை தான். ஒரு ரமலான் காலத்திலே நாம் செய்கிற தர்மங்களை போலத்தான் கல்வி கொடை என்பது. அதான் ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்களே, அவ் நாசிரன், கல்விக்கு உதவி செய்பவராக இருங்கள். இந்த சிந்தனை நம்மள்ட்ட இல்லை. அதனாலதான் பள்ளிக்கூடங்கள் சமூகம் கெட்டல, கல்யாண மண்டபத்தை மட்டுமே கெட்டுது. தொடக்க கல்விகள், உயர்நிலை கல்விகள், பெண்களுக்கான கல்விகள், சமூகத்துக்கென கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், இது எதையுமே இந்த சமூகம் சிந்திக்கிறதே இல்லை. எல்லாம் பிரியாணி அண்டாவிலேயே வாழ்க்கையை கழிச்சு. அவ்வளவுதான். பிறந்ததுல இருந்து நிறைய சாப்பிட்டுருப்போம். போய் பந்தியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்து இலையில சிக்கன் ஒரு துண்டு அதிகம், நமக்கு ஒரு பீஸ் வரல அப்படின்றோம். பீஸ் இல்லைங்க. சனிக்கிழமை மதியானம் சாப்பிட்டுருப்போம், ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து சாப்பிடும் போது பீஸ் வரல. எங்க உங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால், என்ன ட்ரால் இருந்தாலும் சரி, இங்க பீஸ் வரல. இந்த சமூகம் இப்படி ஆயிடுச்சு. பிரியாணியிலேயே வாழ்க்கையை தொலைத்து விட்டது. அப்ப என்ன, ஒரே போட்டி. மண்டபத்துக்கெல்லாம் போனீங்கன்னா பார்க்கணும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் அங்க ஐஸ்கிரீம் இருக்கும். தண்ணி பாட்டிலையும் எடுத்துட்டு இங்க ஒண்ணு வச்சு இங்க ஒண்ணு வச்சுட்டு இப்படி வந்து ஐஸ்கிரீம் 2ல வாங்குறது. அதுவும் ஆம்பளை பொம்பளை பிரசாதம் வாங்குற மாதிரி ஒரு கண்ட்ரோல், கட்டுப்பாடு இல்லாத சூழல்கள். கல்வியில ஒரு பெரிய கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. தீர்வு என்னன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் நமக்குள் இருக்கிற
அந்த புரிதல் குறைந்திருக்கிறது. ஒரு திட்டமிட்ட நிலை இல்லை. நான் துணிந்து சொல்லுவேன், முஸ்லிம்கள் நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, முஸ்லிம் ஏரியாவில் பண்ணுவாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் பண்ணுவாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் போட்ட அந்த லே அவுட்டுகளை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு சாய்பாபா காலனி எடுங்க, ஆர்எஸ் புரம் எடுங்க, அந்த மாதிரி உண்டான ஏரியாவில் எடுங்க. இந்த இந்த ரயில்வே ட்ராக் இந்த சைடு, அந்த சைடு ஜிஎம் நகர், இந்த சைடு அப்படியே ராமநாதபுரம், இந்த ரெண்டு ஏரியாவை பாருங்க. என்னன்னா, அவர்கள் வீட்டு மனைகளை பிரிக்கும் போதும் ரோடுகளை விடும் போதும் எல்லாமே விசாலமா ஒரு 100 வருஷம் கழிச்சாலும் எப்படி இருக்கும்னு விட்டுருப்பாங்க. முஸ்லீம்கள் பிரிச்சதையெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கரையும் பண்ணவே முடியாத இடத்துலதான் வீட்டை வாங்கியே நம்ம கட்டுவோம். எப்படியோ என்னன்னா, ஒரு தூர நோக்கு சிந்தனை அறவே இல்லை. அவங்களும் வியாபாரி, நம்மளும் வியாபாரி. இன்னைக்கு முடிஞ்சு காசு வந்துட்டா போதும், நாளைய நிலை இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தூர நோக்கு சிந்தனையும் ஒரு திட்டமிடலும் சரியான வகையில் எல்லா கட்டத்திலும் இல்லை. மாற்று மத சகோதரர்களிடமிருந்து இது போன்ற விஷயங்களை தெரிய வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். கல்வி அது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில், வியாபாரத்தில், தொழிலில், எல்லா வகைகளிலும் நமக்கு ஒரு சிறந்த திட்டமிடலை, தூர நோக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிற இடத்தில் இருக்கிறது. அறியாமை அகற்றப்பட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சவால். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே தெரிந்து விட்டோம், அந்த கெத் மைண்டன் பண்ணி போயிட்டே இருக்கோம். இது கவலையான விஷயம். 1 2 அல்ல, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கு. தீர்வு கல்வியோடே பயணிக்கணும். குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் நாசிரன் வலவுக்கான ராபியா. இரண்டாவது விஷயம், இந்த சமூகத்துல வறுமை. ஏழைகள் இன்னைக்கும் ஏழையாவே இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜகாத் வாங்கினவங்க இன்னைக்கும் வாங்கிட்டே தான் இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட 5 கிலோ அரிசி வாங்கினவங்க இன்னைக்கும் 5 கிலோ அரிசிக்கு வந்து நின்று இருக்காங்க. அது நம்ம குடும்பத்திலையும் அப்படித்தான் இருக்காங்க. வறுமையை ஒழிக்க நம்மிடத்தில் எந்த ஒரு திட்டமும் இல்லை. ஆனா ஏழை அப்படிங்கிறவங்க இருக்காங்களே, இத இஸ்லாம் எப்படி சொல்லி தருது? ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிற போது அல்லாஹ் மூசா நபிகிட்ட பேசின விஷயத்தை சொல்றாங்க. ஒரு ஏழைய அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்கிறான். ஒரு ஏழைன்னா அவங்க அவமானத்துக்குரியவர்கள் அல்ல. தொழுகையில் சஜ்தா செய்யும் போது நெத்தியை கொண்டு போய் முசல்லால வைக்கிறோம். நெத்தியை கொண்டு போய் கீழே வைக்கும் போது அந்த முசல்லா நெத்தியை தாங்குகிறது. சஜ்தா நெற்றியின் சஜ்தாவை தாங்கும் இடத்தில் அந்த முசல்லா. அப்ப அந்த முசல்லா எவ்வளவு நல்ல புனிதமான சஜ்தா செய்யற இடம். பொருளாதார சஜ்தா ஒண்ணு இருக்கு. நமது வழக்கரம் கொடுக்குகிற இந்த பொருளாதார சஜிதாவுக்கான முசல்லா ஏழைகள். தொழுகையின் விரிப்புக்கு, அந்த தொழுகைக்கு எப்படி முக்கியத்துவமோ, அந்த தொழுகையின் விரிப்புக்கு முசல்லாக்கள் எப்படி மாண்பானதோ, அதே போல் நாம் கொடுக்கும் வழக்கரத்தின் ஜகாத்துக்கள், சதக்காக்கள், அன்பளிப்புகள் பெறுகிற அந்த ஏழைகள் இந்த தர்மத்தின் முசல்லாக்கள். இந்த சஜிதாவும் அல்லாஹ் ஏத்துக்கிறான், இந்த சஜிதாவையும் அல்லாஹ் ஏத்துக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீ கொடுக்குகிற அந்த ஏழைகள் என்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்களின் வறுமையை போக்க நீங்கள் கொடுக்கிற அந்த நிலைகளில் இருக்கக்கூடிய ஏழைகள், அது நான் தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் வச்சான் பாருங்க, கொடுக்கிறவரை நான் அல்லாஹ் சொல்லல. எத்தனையோ தடவை நாம இதெல்லாம் கேட்டிருப்போங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த நுண்ணியமான நுட்பத்தை நாம விளங்கணுங்க. அதுதான் முக்கியம். அல்லாஹ் சொல்ற பாருங்க, கொடுக்கக்கூடியவரை நான் என்று சொல்லல,
வாங்கக்கூடிய அந்த ஏழைய அல்லாஹ் சொல்றான், அது நான் தான். என்னடா அல்லாஹ், ஒரு மனுஷனை போய் நான் சொல்லலாமா? அல்லாஹ் ஷிர்க் செய்யலாமா? ஆனா அல்லாஹ் சொல்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி மூலமாக சொல்கிற ஒரு செய்தி. மூசா நபி கேட்டார்களாம், யா அல்லாஹ். மூசா நபிட்ட அல்லாஹ் சொல்றான், ஓ மூசாவே, நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு தந்தாயா? தாகத்தோடு இருந்தேன், தாகம் தீர்த்தாயா? ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை தந்தாயா? நோய் வயப்பட்டிருந்தேன், என்னை வந்து நலம் விசாரித்தாயா? அப்பதான் மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், உனக்கு ஏது பசி தாகம்? உனக்கு எதற்கு உடை? உனக்கு எங்க உடம்பு சரியில்லாம போகும்? அப்பதான் அல்லாஹ் சொன்னானா, பசிக்கிறது என்று இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு நீ உணவு கொடுத்தாய், அது எனக்கு கொடுத்தது போல். உடை இல்லாமல் இருக்கிற ஒரு ஏழைக்கு நீ உடை கொடுத்தால் அது என் மானத்தை காத்ததை போல். உடம்பு சரியில்லாம இருக்கிற ஒரு நோயாளி ஏழையை நீ நலம் விசாரித்தால் அது என்னையே நலம் விசாரித்ததை போல். தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தால் என் தாகத்தை தீர்த்ததை போல். அல்லாஹ் எப்படி ஒப்பிடுறான் பாருங்க. அதுக்குன்னு ஏழை அல்லாஹ் ஆகிறது இல்ல, இந்த ஏழைகளுக்கு கொடுப்பது அல்லாஹ்வுக்கு கொடுத்ததை போல என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய மாண்புக்குரியவர்கள் அவர்கள். அதனாலதான் நாளைக்கு இதே மாண்பை துன்யாவுல வறுமையில கஷ்டப்பட்டோமா, வறுமை எவ்வளவு கொடுமை தெரியுமா? வறுமை வந்துருச்சுன்னா நிறைய அவமானப்படுத்துவாங்க, இழிவுபடுத்துவாங்க, எள்ளி நகையாடுவாங்க, பரிகாசம் செய்வாங்க. இரண்டாம் தரம் இல்ல, நாலாம் தரத்துல நம்மளை வைப்பாங்க. நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. எல்லா நிலைகளிலேயும் உதாசீனப்படுத்தி உள்ளுக்குள்ள மனசு அப்படியே கொதிக்கும். வறுமையும் ஏழ்மையும் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. இது அத்தனையும் தாங்கலாம். இந்த தாங்குதலுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்க. நாளை மறுமையிலே ஏழைகள் 500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. 500 வருஷம் கழிச்சு தான் இந்த ஏழைகள் சொர்க்கத்துக்கு போய் 500 வருடங்களுக்கு பின்னாடி மற்றவர்கள் எல்லாம் சொர்க்கம். என்னன்னா இவங்களுக்கு கேள்வி கணக்கு அது இது எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு சமமானது என்று சொல்லி தரப்பட்டிருக்கிற இந்த சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஏழ்மை தலை விரிச்சாடிட்டு இருக்கு. ஊருக்கே நாம செய்யறது அப்படிங்கிறத விட நமது உறவுகளிலே கஷ்டப்பட்டு இருக்கிறவனை தேடி தேடி நாம செஞ்சுட்டோம்னு வைங்க, வறுமை ஒழிஞ்சிடும். நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீடு கட்டுறது, நம்ம இதுல எல்லாம் கவனம் செலுத்துற மாதிரி நமது ரத்த பந்தத்திலே உறவுகளிலே யார் ஏழ்மையில் இருக்கான் அவங்களுக்கு அப்படின்னு செய்ய தடைப்பட்டு விட்டாலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தில் வலியவர்கள், வலிமையில் இருப்பவர்கள் முன் வந்துட்டாலே எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் இந்த சமூகத்தில் இல்லை. வறுமை இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சவால். மஸ்ஜித் சேவை குழு என்றெல்லாம் வைத்து இன்றைக்கு ஒவ்வொரு இடத்துல அரிசி கொண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. வேலூர் மாவட்டத்துல இதே மாதிரி ஒரு இடத்துல கொண்டே அரிசி கொடுக்க போகிற போது ஒரு வயசான அம்மா, 2 கண்ணு தெரியாது, யாருமே பார்க்கறதுக்கு இல்லை. மாதம் மாதம் அந்த அம்மாவுக்கு உண்டான உணவு கொண்டு போய் கொடுப்பாங்க. அரிசி, பருப்பு, இதெல்லாம் சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டு கவனிப்பாரற்று கிடக்கிற நிறைய இது போன்றவர்கள் இன்னைக்கும் இருந்துட்டே இருக்காங்க. கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. ஏழை நிலையில ஏழ்மையில் இருந்த அந்த அம்மா சொல்லுது, எனக்கு போன மாசம் தந்ததே இருக்குது, அது இன்னும் 1 மாசத்துக்கு வரும். ஆனா என்னை விட கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்ன போது கொடுக்க போனவர்கள் கண்ணீர் வடித்து விட்டார்கள். சமூகத்துக்கு உள்ள நாம பார்க்கணுங்க, நிறைய இருக்கு. நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேயே இன்னைக்கும் நிறைய இருக்கு.
வெளியே தெரியாம நிறைய இருக்கிறது. வறுமை ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஏழ்மையில் இருப்பவனுக்கு ஒரு மருத்துவ செலவு வந்து விட்டா அது மிகப்பெரிய அவமானம். ஒரு 25 வயசு பையன் கல்யாணம் பண்றான், முஸ்லீம் ஏழை பிள்ளைய, அவனும் ஏழை, அந்த பிள்ளையும் ஏழை. பிள்ளைக்கு கற்பப்பையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தா அது சரி செஞ்சாதான் அந்த பிள்ளையும் உயிர் வாழும், கருவும் இதாகும்னு அவன் பல தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காசே இல்லை. உடனடியா அட்மிட் பண்ணி ஏதாவது செய்யணும்னு சேர்த்திட்டாங்க குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரி. அந்த பையனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே. ஏழ்மை, வறுமை, தினக்கூலி, எங்க போய் யாருக்கு என்ன பண்றது ஒண்ணும் தெரியல. அவங்க ஒரு ஜமாத்தை நாடி போனான். ஜமாத்துல ஏதாவது செய்யணும். அங்க போன போது எந்த எந்த ரெக்கார்டு அதெல்லாம் எதுவுமே இல்லையே நினைப்பான். அதெல்லாம் ஒன்றும் தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு இவனுக்கு. கடைசியில் யாரோ சொன்னாங்களா, காந்திபுரத்துல ஒரு துணிக்கடை இருக்கு, அங்க போகணும். அந்த பையன் அங்க போய் நின்று அழுகிறான். இந்த முதலாளி கூப்பிட்டாரு, என்ன இந்த மாதிரி பிரச்சனை? அப்படியா, சரி கொஞ்சம் நில்லு, அங்க உட்கார். சாப்பிட்டியா? இல்லைங்க. சரி போய் சாப்பிட்டு வந்து உட்கார். உட்கார்ந்ததுக்கு பிறகு கடைசியில் அந்த பையனை கூப்பிட்டு, என்ன பிரச்சனை, என்னென்ன மாதிரி? அப்படியா, எவ்வளோ கட்டணும், எவ்வளோ கட்டணும்? ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு காரில் உட்கார வச்சுட்டு அவரே போறார். இந்த சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு ஜமாத்தை நாடி போன போது அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு துணிக்கடை ஓனர் உட்கார வச்சு கூட்டு போய், என்ன இது இப்படி? அப்படியா, எவ்வளவு செலவாகும்? அங்கேயே ஒரு செக் போட்டு கொடுக்குறாரு. கொடுத்து மருத்துவர்கள்ட்ட பேசிட்டு இந்த ஏழை முஸ்லீம் பையனை பிள்ளைக்கு என்ன உண்டோ அதை செய்யுங்க கொடுத்து போட்டு வர்றார். அந்த பையன் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். சமூகத்தில் உண்மையா பாதிக்கப்படுறவங்களுக்கு வழியே இல்லாம இருக்கிறது. அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவரு செய்யறாங்க. நாம் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களை கவனத்துல எடுக்கிறதே இல்லை. வறுமை ஒழிக்கப்பட வேண்டும். உண்மையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பைத்துல் மால் ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு மஹல்லாவிலும் பைத்துல், இஸ்லாம் சொல்கிற தீர்வு. மருத்துவத்துக்கு வர்றாங்களா, கல்விக்கு வர்றாங்களா, நல்லது கெட்டதா நம்ம ஆராய்ஞ்சு உண்மையா அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நாம செய்யணும். சகட்டு மேனிக்கு வந்துட்டாங்க கேட்டாங்கன்னு கொடுத்தா அது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது. இன்றைக்கு ரமலான் காலத்தில் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் சகோதரிகளும் முஸ்லிம் வேடமிட்டு வேறு மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து பள்ளிவாசல், மதரசா எல்லாம் லெட்டர் பேட் அடிச்சுட்டு கும்பல் கும்பலா வந்து இறங்கி எல்லா பள்ளியிலையும் வசூல் பண்றாங்க. ஒரு இடத்துல குடிச்சிட்டாங்க, பார்த்தா அவர் பேரு முஸ்லிம் அல்லாத பெயர். ஜிப்பா வச்சிருக்காரு, தாடி வச்சிருக்காரு. என்ன காரணம் என்றால், பைத்துல் மால் என்ற ஒரு தர்மத்தை செய்வதற்கான ஒரு கூட்டு முயற்சியை இந்த சமூகம் கைவிட்டு விட்டது. நாம் செய்கிற பெரும்பாலான தர்மங்கள் வேறு வகைகளில் போய்கொண்டே இருக்கிறது. தீர்வு பைத்துல் மால்கள் அவசியம். மூன்றாவது நம்ம சமூகத்தில் பெரிய சவால் ஒற்றுமையின்மை. ஒன்றுபடவே மாட்டோமே. நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையே. நான் இஸ்லாம் சொல்கிறது, தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுங்கள். ஒன்னா சேர்ந்து தொழுங்க, 27 மடங்கு நன்மை. வாரத்துக்கு ஒரு தடவை லுஹர் தொழுகையினுடைய வெள்ளிக்கிழமையின 4 ரக்காத் தொழாதீங்க, 2 ரக்காத்து தொழுதா போதும். அதுவும் ஜமாத், ஜும்ஆ தொழுங்க. ஜும்ஆனாலே ஜமாத்து, ஜும்ஆ எல்லாமே ஒன்று கூடுதல். பள்ளிவாசலுக்கு எல்லா இடத்துலையும் அப்படித்தான் பேர் வச்சிருப்பாங்க. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல். எந்த பள்ளி எடுங்க, பள்ளிவாசல்னா ஜமாத் அப்படின்னு பேர் பின்னாடி வரும். ஏன் இந்த ஜமாத்துன்னு வருது அப்படின்னா, ஜமாத் ஒற்றுமை பட்டு இருக்கிறார்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிற வார்த்தை தான் இந்த கூட்டு தொழுகை, ஜும்மா தொழுகை,
பள்ளிவாசலுக்கு நாம் வச்சிருக்கிற ஜமாத்துங்கிறது. எப்படி எங்க சுத்தி வந்தாலும் 5 நேரம் நீங்க ஒன்னா வந்து சேர்ந்துட்டு போங்க. ஒன்னா வந்துட்டு ஒன்னா நின்று ஒரு கூட்டாக இருந்து விட்டு கலைந்து செல்லுங்கள். 5 நேரம் கூடணும். இதுதான் கான்செப்ட். வாரத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடணும். அதனாலதான் சொல்லுவாங்க, பள்ளிவாசல்கள் என்பது ஒரு ஊர்ல ஜும்மா நடக்கிற பள்ளி ஒண்ணுதான் இருக்கணும். 5 நேரம் தொழுகை நடக்கிற நிஸ்கார பள்ளி, 5 நேரம் தொழுகை பள்ளி தனியா இருக்கணும். அங்க ஜும்மா நடக்கக்கூடாது. கேரளாவில் இன்னைக்கும் அந்த வழிமுறை இருக்கிறது. என்னன்னா, ஜும்மாவிலே நாம் பெரும்பாலும் ஒன்று சேரணும். இது எல்லாத்துக்கும் மேலாக வருடத்திற்கு ஒரு முறை அரஃபா மைதானத்தில் உலகெங்கிலும் இருக்கிற எல்லோரும் அந்த ஒரு நாள் ஒன்று சேர வேண்டும். இது எல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா, களிமா சொன்ன நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இதில் தான் வெற்றி இருக்கிறது. துண்டுபட்டு போகிவிடக் கூடாது. அதிலே நமக்கு இழிவுகளும் அழிவுகளும் தோல்விகளும் தான் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை உடை தெரிவதற்கு ஜமாத்து தொழுக, ஜும்மா தொழுக, பள்ளிக்கு ஜமாத்தின் பேரு, அரசாவுல ஒன்று கூடுறது, இது எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு நமது உள்ளங்களை ஒருங்கிணைக்கிற ஐக்கியம் இன்னைக்கு இல்லை. அப்ப இதை ஏற்றுக்கொண்ட இதுக்கு தீர்வு என்ன? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தின் கடமைகள் 5. ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அந்த முஸ்லீமுக்கு 6 கடமை வந்துடுது. இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு அப்படியே 6 கடமை வந்துடும். நீங்களும் முஸ்லீம், நானும் முஸ்லீம். இப்ப நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு 6 கடமை, எனக்கு உங்கள்கிட்டையும் உங்கள்கிட்ட எனக்கும் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் இந்த 6 கடமை வந்துடும். இதை கடைபிடிச்சுட்டா ஒற்றுமை வந்துடும். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு முஸ்லிமை பார்த்தால் சலாம் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த சலாம் சொல்றதுலயே பிரச்சனை இருக்குங்க. ஆள் பார்த்து சலாம் சொல்றது, அமைப்பு பார்த்து சலாம் சொல்றது, சலாம் சொல்லிட்டா திருப்பி பதில் சொல்றதுல பிரச்சனை இருக்கு. இவங்கெல்லாம் நமக்கு சலாம் சொல்லி நாம பதில் சொல்றதா அப்படி? ஆனா நம்மை ஐக்கியப்படுத்துவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை பரப்புங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே சலாம் சொல்லி பழகிக்கிறீங்க. அப்போ கலிமாவின் பந்தம் ஃபர்ஸ்ட் அங்க உருவாகும். அதற்கடுத்து சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதான் நீங்க கேட்டீங்கன்னா உடனே இரஹமுக்குமுல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் அப்படின்னு துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு துவா செய்யணும். இன்னைக்கு துவா செய்யறது இல்லை, கரிச்சு கொட்டுறோம், திட்டி தீக்கிறோம், சபிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? முஸ்லீம் தெரிஞ்சுதா அவருக்கு துவா செய்யுங்க. 3வதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை நலம் விசாரியுங்கள். ஒரு முஸ்லீமுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நம்ம நண்பர்களோ அப்படியா ஒரு ஃபோன் பண்ணியாவது என்னமோ உடம்பு சரியில்லைன்னு கேள்வி, பரவாயில்லைங்களா, அல்லாஹ் நல்லதாக்கிட்டார். இது நம்ம மேல கடமை. உறவுகளாக இருந்தால் நேரடியாக சென்று போய் கேட்பது, இது நமக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தும், கசப்புகளை அகற்றும். அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அப்ப மௌத்தா போயிட்டா அவங்க ஜனாசாவில் கலந்து கொள்வது, அப்போ இது ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய விருந்துக்கு அவர்கள் அழைத்தால், இந்த மாதிரி விருந்து இருக்கு எங்க வீட்டுல வாங்க, நம்ம அந்த விருந்துக்கு மதிப்பளிக்க, இது ஒரு அன்பளிப்புகளை மனங்களில் ஏற்படுத்திக் கொள்ளும். 6வதாக சொன்னார்கள், ஒரு முஸ்லிமின் ஒரு முஸ்லிமின் மேல் நலன் விரும்புங்கள். முஸ்லிம் அப்படிங்கிறதுனால அவங்க மேல நலன் விரும்புங்க, அவங்க மேல கெடுதலை விரும்பாதீங்க. இந்த 6 விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை நாம் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக ஏற்படுத்தி கொண்டால் ஒரு ஐக்கியம், லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுடைய அந்த ஒற்றுமை நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அறியாமை நீக்கி
அறிவொளிகள் பெருக்கப்படுவதற்கு கல்வியின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். வறுமையை ஓக்கி ஏழை வாழைகளுக்கு உதவி செய்வதிலே நாம் மிகப்பெரிய அளவில் கவனம் எடுத்து கூட்டு தர்மங்களுக்கு பைத்துல் மால்கள் என்பதை நாம் கவனத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் நம்முடைய ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மேல் முஹப்பத்து கொள்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்கிற இது போன்ற உயர்ந்த தீர்வுகளை வாழ்வில் கடைபிடித்து நலம் பெறுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்கினிய பெருமக்களே, நம்ம நிறைய துவா செய்யறோம். துவா நிறைய செய்வோம் தனிப்பட்டு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரிந்த விஷயத்தையே வச்சு ஒண்ணு சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் உங்கள் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தஸ்பீக ஒரு 10 தடவை சொல்லிட்டு நீங்க துவா கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அன்றாடம் நாம் செய்கிற தஸ்பீக தான். துவாவுக்கு முன்னாடி எப்ப துவா கேட்கிறதா இருந்தாலும் சுபஹான் அல்லாஹ்னு ஒரு 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 10 தடவை, அல்லாஹு அக்பர் ஒரு 10 தடவை, குறைஞ்சது 10 தடவை சொல்லிட்டு நீங்க துவா கேளுங்க, உங்கள் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ துவாவுக்கு முன்னாடி பின்னாடி இந்த திக்ரு மாதிரியே துவா ஓதும் போது எப்பவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் ஒரு ஸலவாத்தை சொல்லிட்டு துவா கேட்கிறது, துவா முடியும் போதும் ஸலவாத்தை சொல்லிட்டு துவாவை முடிக்கிறது. அதனாலதான் எல்லா துவாக்களை யாரு கேட்கும் போதும் பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்தை சொல்லிட்டு தான் துவாவை ஆரம்பிப்பாங்க. துவா முடிக்கும் போது அது இருக்கும். ஆக 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹு அக்பர், துவாவுக்கு முன்னும் துவாவுக்கு பின்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் ஸலவாத் சொல்லி நாம் துவா கேட்கிற போது நமது தேவைகள் நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட உயர்ந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.